இது ஒரு கிச்சன் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இஞ்சி பூண்டையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. 1 கப் இஞ்சினா 1 கப் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த உப்பு, மஞ்சத்தூள், இந்த எண்ணெய் எல்லாமே வந்து இஞ்சி பூண்டை கெட்டு போகாமல் 1 மந்த் வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தண்ணி ஊற்றக்கூடாது மெயினாக, அதே மாதிரி கை பற்றக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரை ஏற்கனவே ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெர்லைஸ்னால் ஏற்கனவே அந்த ஜாரை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் நான் ஊர்லேருந்து வரும்போது அப்பா நிறைய தேங்காய் உரித்து கொடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி உரித்த மாதிரியே தேங்காய் ஒரு 10 தேங்காய் 15 தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாள் போக போக தேங்காய் வந்து உள்ளே உள்ளதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இப்போ 15 தேங்காய்ங்கும்போது ரொம்ப நாள் ஆகும். அதனால் நான் எல்லா தேங்காவையுமே இந்த மாதிரி உடச்சி தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு துருகி எடுத்து வச்சுட்டேன். ஸோ துருகின தேங்காய்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனே டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வறுத்து வைக்க வேண்டாம். நான் ஒரு வேளை இந்த மாதிரி அப்ராடில் இருக்கீங்க, ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தேங்காவை லைட்டாக வறுத்துட்டு மறுபடியும் அதை நல்லா காய வச்சுட்டு, அதாவது ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வறுக்க வேண்டாம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் பாதி ஜிப்பு போட்டுட்டு மீதி வந்து அப்படியே டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த இருக்கிற வேக்யூம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க. எடுத்திங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை 1 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.